Hi guys, வணக்கம். நாங்கள் லேட்டஸ்டா கூகுளால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட, அதாவது ஏற்கனவே ரெண்டாவது கூகுள் ஐயோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா முதல்ல கூகுள் ஃப்ளூட்டரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த லாஸ்டா நடந்த ஐயோவில் கூகுள் வெப் அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணி ஒன் ஆஃப் த லீடிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். அதாவது ரைட் ஒன்ஸ் ஃபார் எனி பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல ஃப்ளூட்டர் இப்ப ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரிஃபர்டு அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய ரெப்போசிட்டரிஸ், நிறைய டெவலப்பர்ஸ், நிறைய கண்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ஹப்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமா வேகமா வளர்ந்து கொண்டு வர்ற ஒரு டெக்னாலஜி. ஸோ அதை உங்களுக்கு சொல்லித்தரத்துல எங்களுக்கு சந்தோஷம். ஓகே, ஸோ உங்களுக்கு அப்ஸ்லாங்கா தெரியாட்டி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வி ஆர் ஃப்ரம் அப்ஸ்லாங்கா இன் ஸ்ரீலங்கா. ஓகே, இந்த வீடியோல நாங்கள் ஃபர்ஸ்ட் நான் போன உங்களுக்கு சும்மா சாதாரணமா இன்ட்ரடக்ஷன் கொடுத்திருப்பேன். டாட் லாங்குவேஜ் சொல்லி சொன்னா என்ன, ஃப்ளூட்டர் சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி ஓகே, ஃப்ளூட்டர் சீரீஸ் அப்படின்ற ஒரு ஃபைலுக்குள்ள நான் இப்ப இருக்கிறேன். ஸோ இந்த கிளிக் பண்ணி சிஎம்டியை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா இதுல இருந்து கூட கோட் டாட்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலா விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓபன் ஆகும். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல நீங்க என்ஷூர் பண்ணிக்கொள்ளுங்க நீங்கள் ரெண்டு பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஒன் இஸ் ஃப்ளூட்டர். ஓகே, ஃப்ளூட்டர். ஸோ ஃப்ளூட்டர் நீங்க இன்ஸ்டால் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா பிஹைண்ட் த சீன் டாட் என்ற எக்ஸ்டென்ஷன் கூட இன்ஸ்டால் ஆகிடும். காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா டாட் லாங்குவேஜ் பேஸ்ட் பண்ணித்தான் ஃப்ளூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டாட். ஓகே, டாட் அப்படின்னாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த ரெண்டு பிளகினும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிருக்கிறீங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இன்கேஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணலன்னு சொல்லிச்சுன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஓகே, விஷுவல் ஸ்டுடியோல எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத சிம்பிளா உங்களுக்கு கிளிக் பண்ணாலே இன்ஸ்டால் ஆயிடும். தென் சம் கேசஸ் உங்களுக்கு ரீலோட் கேட்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. சோ நீங்கள் ஃப்ளூட்டரை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கண்ட்ரோலோட பிய பிரஸ் பண்ணினா உங்களுக்கு வளமையான அதாவது விஷுவல் ஸ்டுடியோ இந்த இது ஓபன் ஆகும். அதாவது ஃபைண்ட் அதாவது கமாண்ட் ரன் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு டேப் உண்டு. ஸோ அதுல கிரேட்டர் தான் அடிச்சுட்டு ஃப்ளூட்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஃப்ளூட்டர் நியூ ப்ராஜெக்ட், ஃப்ளூட்டர் டாக்ஸ், ஃப்ளூட்டர் வெப் ப்ராஜெக்ட், ஃப்ளூட்டர் டாக்டர், ஃப்ளூட்டர் அப்கிரேட். ஃப்ளூட்டர் அப்கிரேட் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா ஃப்ளூட்டர் அப்கிரேட் பண்ணும். அண்ட் இன்கேஸ் ஃப்ளூட்டருக்கு இருக்கிற டிபெண்டன்சிஸ் ஏதாவது நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தா, டிபெண்டன்சிஸ் மீன் லைப்ரரிஸ், அதை யூஸ் பண்ணியிருந்தா அது அப்கிரேட் ஆகும். டாக்டர் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா எல்லாம் செக் பண்ணி ஃப்ளூட்டர் டெவலப்மெண்ட்டுக்கு ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ நான் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது என்ன நேம் கேட்கும். நேம் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஏ லெட்டரை கேபிட்டல் அடிக்கும் போது எனக்கு என்ன சொல்லுது, ஃப்ளூட்டர் ப்ராஜெக்ட் நேம் ஷுட் பி ஆல் லோவர் கேசஸ். ஓகே, லோவர் கேசஸ் எல்லாம் இருக்கணும்ன்றதுக்காக நாங்க ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக அப்ஸ்லாங்கா அப்படின்னு சொல்லி நேம கொடுத்துட்டு என்ட்ரா கொடுக்குறேன். என்ட்ரா கொடுத்தோன்னே இந்த ப்ராஜெக்ட் லொகேஷன் கேட்குது. ஸோ ஐ எம் ஆல்ரெடி இன்சைட் ஸ்டூடியோ ப்ராஜெக்ட் ஃப்ளூட்டர் ப்ராஜெக்ட், பட் ஐ வுட் லைக் டு கோ ஃபார் ஹியர் சீரீஸ், ஃப்ளூட்டர் சீரீஸ். இதுல போயிட்டு நான் select the folder to create the flutter project அப்படின்னு சொல்லி கேக்குது. So I don't know the reason புது இதுல ஓபன் ஆகுது. ஸோ நான் behind the sceneல இருக்கிற VS கோட்டை க்ளோஸ் பண்றேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இதையும் க்ளோஸ் பண்றேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஏதோ எல்லாம் செய்து அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஃப்ளூட்டர் ஆக்சுவலா ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி கொண்டு இருக்குது. ஓகே, Flutter create iOS and Android project also. Okay, so ஒரு கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு ஒரு Flutter ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதை நான் இப்போதைக்கு க்ளோஸ் பண்றேன். Flutter ஸ்ட்ரக்சர் ஓபன் ஆகி டிஃபால்ட்டா மெயின் டாட் அப்படின்ற ஃபைலும் உங்களுக்கு ஓபன் ஆகி இருந்தது. ஸோ இந்த கட்டத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுடைய முதலாவது ஆண்ட்ராய்டு அல்லது iOS அப்ப நீங்க செய்ய போறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா லிப் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கிற அதாவது லைப்ரரி பட் ஓகே அதுக்குள்ள இருக்கிற ஏரியாக்குள்ள அதிகமா நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். பட் அதையும் தாண்டி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ஃபைல் ஒன்று இருக்கு. அந்த ஃபைலுக்கு பேர் pub/spec/jamol அப்படின்னு சொல்லி. ஓகே, சோ இதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லிச்சுன்னா இந்த ஃபோல்டர்ல நாங்க அப்பப்ப தேவைப்படும் போது லைப்ரரிஸை இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்காக சில டிபெண்டன்சிஸ இதுல நாங்கள் எழுதுவோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ப்ராஜெக்ட் இந்த நேம், ப்ராஜெக்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதை கூட நீங்க மாத்திக்கொள்ளலாம். லைக் டெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்
from Apslanka software solution அப்படின்னு சொல்லி நீங்க எழுதிக்கொள்ளலாம். இதுல வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு சொல்லி இதுல பாருங்க, இந்த நேம், டிஸ்கிரிப்ஷன், வெர்ஷன், என்வைரன்மெண்ட், டிபெண்டன்சிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா எல்லாமே வந்து ஒரு நேர்கோட்டில் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட். இது நீங்க பிளவிட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா கம்பைல் ஆகாது. ஸோ உதாரணத்துக்கு நான் இந்த வெர்ஷனை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு ரன் பண்ணிக்கல சம்டைம் எரர் கொடுக்கும். என்னன்னு சொல்லிச்சுன்னா ஜாமுல் ஃபைல் வந்து அதாவது ஸ்பேஸை வச்செல்லாம் ப்ரோக்ராமிங் பண்ணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஸோ இதுல மற்றபடி நாங்கள் எங்களுக்கு தேவை வரும்போது உள்ளுக்குள்ள வரலாம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபைல். ஓகே, ஐ டோன்ட் ஓகே சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்றேன். தென் அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா டாட்ல வந்து இந்த பேக்கேஜஸ், மீட்டா டேட்டாஸ் அதுகளை பற்றி எல்லாம் இப்போதைக்கு நாங்க பார்க்க வேண்டாம். ரீட்மி ஃபைல்ன்றதை நீங்க ரிமூவ் கூட பண்ணலாம், நோ இஷ்யூஸ். அது ஜஸ்ட் ஒரு உங்களோட என்ன சொல்லி ரீட்மின்றது ஒரு மார்க் டவுனை யூஸ் பண்ணி எழுதி இருக்கிற ஒரு ஃபைல். ஓகே, நீங்க கிட்டப்ல போடைகள் அது முன்னுக்கு வர பேஜ் ரீட்மியா தான் இருக்கும். ஓகே, தென் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு என்ற ஏரியா இருக்கும், தென் iOS இருக்கும். இது ரெண்டுமே ஆக்சுவலா ரியல் ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட். பாத்தீங்கன்னு சொல்லி ஸ்ட்ரக்சரை பார்க்க வைக்கையில உங்களுக்கு விளங்கும். இந்த ஆண்ட்ராய்டு சீரிஸை படிச்சிருந்தீங்களா தெரிஞ்சிருக்கும். கிரேடில் இருக்கு, கிரேடில் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அண்ட் ஆப்புக்குள்ள போனீங்கன்னா சோர்ஸ் ஃபோல்டர் இருக்கு, சோர்ஸுக்குள்ள மெயின் இருக்கு, மெயினுக்குள்ள ஜாவா இருக்கு, அண்ட் ஆஃப் கோர்ஸ் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி மெயின் ஆக்டிவிட்டியும் இருக்கு. ஓகே, தென் ரெஸ்ட் ஃபோல்டருக்குள்ள போய் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ட்ரோவல்ஸ் இருக்கு, அதுக்குள்ள பேக்ரவுண்ட் லான்ச்சர் இருக்கு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ஆண்ட்ராய்டுக்கு தேவையான கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் வந்து இதுக்குள்ள இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை நாங்கள் டச் பண்ண மாட்டோம். ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா எங்களுக்கு வந்து தேவைப்படுற இல்லை. ஓகே, ஃப்ளூட்டர் இஸ் பெஸ்ட். அதாவது எங்களுக்கு தேவையான எல்லாமே அவங்க விட்ஜெட்டா தரபடியால நாங்க ஆண்ட்ராய்டுக்குள்ள போயிட்டு எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. ஓகே, அதே மாதிரி iOSக்குள்ள பாத்தீங்கன்னா iOS இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டோம்னா main.dot என்ற ஃபைல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயங்கள் எல்லாம் எழுதி இருக்கு. ஸோ இதுல எல்லாத்தையுமே ஆக்சுவலா நான் ரிமூவ் பண்றேன். ஓகே, நீங்க வேணும்னா டைம் இருக்கே வாட்சிக்கொள்ளுங்க. ஸோ ஐ ரிமூவ் எவ்ரிதிங். Okay, theme data. This widget is root of your application. Okay, then state. Okay, then அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற இந்த comments நான் உங்களுக்கு ஈஸிக்காகத்தான் இதை வந்து ரிமூவ் பண்றேன். தென் இந்த ப்ராஜெக்ட் நான் ஹெட்ஆப்ல போட்டுவிடுவேன். ஸோ டோன்ட் வரி. சென்டர் பண்ற கொலத்தை ரிமூவ் பண்றேன், அண்ட் இதுல இருக்கிற அந்த comments ரிமூவ் பண்றேன். ஓகே, தென் கீழே போய் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா this is formatting method. ஓகே, அதையும் ரிமூவ் பண்றேன். ஸோ இதுல கீழே வேற அந்த ஃப்ளோட்டிங் எக்ஸ்டன் பட்டன் ஸ்கஃபோல்ட்ன்றதை வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணல அப்படின்னு யோசிக்காதீங்க. அது வந்து விசுவல் ஸ்டுடியோல ஃப்ளூட்டர் வந்து விட்ஜெட், அதாவது ட்ரீ ஷேப்ல வந்து கோடிங் இருக்கிறபடியால அதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு எங்க முடியுது எங்க தொடங்குறதுன்றத நீங்கள் Ctrl+A பிரஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி format this document அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஓகே, ஃபார்மேட் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ டைட்டில் வந்து ஜஸ்ட் ஐ சேஞ்ச் டு Apslanka. ஓகே, இதுல ஹோம் பேஜ் டைட்டிலுக்கு பதிலா Apslanka சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு போடுறேன். ஓகே, கீழே வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பட்டன் கிளிக்கு கவுண்டர் கூட போகுது. அதை பற்றி நாங்கள் பிறகு பார்ப்போம். You have pushed the button this many times அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இப்போ இந்த டைம் நான் Ctrl சேவ் கொடுக்க போறேன், சேவ் ஆல். இன்னொரு விஷயம், ஃப்ளூட்டர்ல ஹாட் லோடிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. எனி சேஞ்சஸ் யூ மேக் இந்த விட்ஜெட் ஏரியா உடனே வந்து அது வந்து உங்களுடைய டிவைஸ்ல வரும். ஸோ இப்போ நான் இந்த டிவைஸை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், டீபக் மோட் எனேபிள் பண்ணிருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. டீபக் மோட் என்ன சொல்லி சொன்னா உங்களோட பிசில இருந்து ஏடிபியை யூஸ் பண்ணி, அதாவது ஆண்ட்ராய்டு வந்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கு. சரி, ரொம்ப எல்லாம் பேச வேணாம். பிசில இருந்து ஒரு ஆப்பை நீங்கள் மொபைல் ஆப்புக்கு லான்ச் பண்ணணும்னு சொல்லிச்சோம்னா நார்மலா வர ஒரு டிவைஸ்ல இருந்து லான்ச் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த மொபைல் வந்து ஒரு டெவலப்பர் மோட்டுக்கு மாற வேண்டும். ஓகே, டெவலப்பர் மோட்டுக்கு மாறுறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிச்சோம்னா செட்டிங் என்ற பேஜ்ல போய், ஓகே, செட்டிங்ல பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா அதாவது சிஸ்டம் என்று சொல்லி ஒரு மெனு இருக்கும் என்று நினைக்கிறேன், அபவுட் த போன் அல்லது சிஸ்டம் மெனு. அதுல போயிட்டு பில்ட் நம்பருக்கு மேல நீங்க குறிப்பிட்ட டைம், அதாவது 8 டைம் நினைக்கிறேன், 8 அல்லது 10 டைம் அதை நீங்க டச் பண்ணும் போதே உங்களுக்கு டாஸ்ட் ஒன்று வெளியில வரும். எத்தனை டைமோ அதை டச் பண்ண அப்புறம் உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து வரும். ஓகே, டெவலப்பர் ஆப்ஷன் என்று சொல்லிச்சோம்னா அது வந்து எனக்கு காட்டுறேன். ஓகே, டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ணி இருக்க வேணும், அண்ட் டீபக்கிங் மோட் யூசிங் டீபக் என்றதும் வந்து எனேபிள் பண்ணி இருக்க வேணும். இது ரெண்டும் ஓகே சொல்லிச்சோம்னா உங்களுக்கு டிவைஸ் கனெக்டடா இருக்கும். டிவைஸ் கனெக்டடா இருக்கான்றதை செக் பண்றதுக்கு Ctrl+P பிரஸ் பண்ணி
greater than mark போட்டு select a device அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா டிவைஸ் கனெக்டடா இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா இது வந்து என்ன சொல்றோம் இந்த டிவைஸ் நேம்ல வந்து உங்களுக்கு காட்டு. ஓகே, இப்போ வந்து இந்த நேம் கனெக்டடா இல்ல, அதனால நான் அன்பிளக் பண்ணி போட்டு இதை பிளக் பண்றேன். ஓகே, தென் அலோ பண்றேன். இப்போ வந்து எனக்கு செலக்ட் டிவைஸ கொடுத்தா ஓகே எனக்கு என்னுடைய டிவைஸ் காட்டுது. ஐ ஹாவ் an LG K8 டிவைஸ், வெரி லோ காஸ்ட் டிவைஸ். நான் இது டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றது என்னன்னு சொல்லிச்சோம்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது லோ பிரைஸ் டிவைஸ்லையும் வந்து ஆப் வடிவா இருக்கணும்ன்றதுக்காக. ஸோ அதை செலக்ட் பண்ணி போட்டு நான் வந்து ரன்னை கொடுக்கறது Ctrl P Flutter run Flutter launch emulator அப்படின்றத கொடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா launch device. ஸோ சரியா எனக்கு தெரியல, பட் நான் அதுக்கு பதிலாக நான் இந்த டீபக்கை யூஸ் பண்றேன். இதுல போயிட்டு டீபக்கை கிளிக் பண்ணி ரன் கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அது வந்து லான்ச்சிங் நடக்கும். இப்போ டீபக் மோட்ல லான்ச் பண்ணும். நானும் உங்களோட சேர்ந்து லேர்ன் பண்றபடியால ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நானும் தேடி பார்த்து தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கும். அதனால டோன்ட் வரி. பட் இப்போ வந்து ஐ எம் வெயிட்டிங் ஃபார் உங்களுக்கு இன்னொரு சின்ன டிப்ஸ் உண்டு. எப்படின்னு சொல்லி சொன்னா நீங்கள் டாட் லாங்குவேஜை படிச்சால்தான் ஃப்ளூட்டர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ளூட்டர் ஈஸியா இருக்கணும்னு சொல்லிச்சுன்னா நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா உங்களுடைய ப்ரௌசர்ல ஓகே நான் இந்த அடுத்த பிசில இருக்கிற அடுத்த மானிட்டர்ல இருக்கிற ப்ரௌசரை எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அதுல கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க டாட் பேட் அப்படின்னு சொல்லி. டாட் பேட்ன்றது உங்களுக்கு டாட் லாங்குவேஜ் வெப்சைட்டால ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கிற ஒரு டாட் லாங்குவேஜ் கமாண்டல் ரன் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு வெப்சைட். ஓகே, அதுல போயிட்டு நீங்க தேவையானதை போட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்க நான் என்ன எழுதிக்கிறேன், ஜஸ்ட் வார் நேம் கொடுத்து என்னுடைய பேர் எழுதி அந்த பேரை வந்து இன்டர்பிரேட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி இருக்கேன். ஓகே, அதாவது என்னன்னு சொல்றது இன்டர்பிளேஷன் என்ன, டிக்ளேர் பண்றது வேரியபிள்ஸ் என்ன, டிக்ளேர் பண்றது என்ன அப்படின்னு சொல்றத வந்து நாங்கள் ஃபியூச்சர்ல படிப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னுடைய டிவைஸ்ல வந்து ஆக்சுவலா லான்ச் ஆகி கொண்டிருக்குது. இந்த டிவைஸ் சரியான ஸ்லோ அப்படின்றபடியால ஐ க்ளோஸ் தீஸ் திங்ஸ். ஓகே, இந்த டிவைஸ் வந்து சரியான ஸ்லோ அப்படின்றதால கொஞ்சம் ஸ்லோவா லான்ச் ஆயிட்டு கொஞ்சம் டைம் எடுக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மேபி உங்களோட பிசி வந்து ஸ்லோவா இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா டைம் எடுக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிச்சோம்னா என்ன நடக்கும், டக் 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 டக்னு சொல்லி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கல இங்க இதோட அமௌண்ட் வந்து கூடிக்கொண்டு போகுது. அது டிஃபால்ட்டா ஃப்ளூட்டர்ல வர ஒரு ஆப். ஓகே, ஸோ சிம்பிளா நான் ஒன்றுமே செய்யல, ஜஸ்ட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து தேவையில்லாத கமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணி போட்டு ஜஸ்ட் ரன் பண்ணி காட்டிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோல வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா we will learn Flutter. Thank you for now.